காட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இதோ எங்கேயோ மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கொண்டு, சிக்கலுக்குள் சிக்கிக்கொண்டு, போராட்டத்துக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்களா? நடுக்கடல்ல மாட்டிட்டு இருக்கிற, வழி தெரியல, நடுக்கடல்ல சிக்கிட்டு இருக்கிற, டைரக்ஷன் தெரியல, நடுக்கடல வாழ்க்கை தனிமையில நிக்குது, எந்த வழியா போக தெரியல, நடுக்கடல நிக்கிற நிலைமையில இருக்கிற, அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்க தெரியல. Let us turn the book of Matthew chapter 14 verse 23. மத்தேயு 14:24 வைக்க விரும்புகிறேன். வாசிக்க நான் கேட்கிறேன். வாசிக்கலாம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலை சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைப்பட்டது. நடுக்கடலில் எதிர்காற்று. இயேசு அவர்களை அக்கறைக்கு போக சொல்லும்படிக்கு அவர் தனித்து பிதாவோடு இருந்தார். படகு நடுக்கடலுக்கு போயிட்டு, நடுக்கடல் டேஞ்சர், ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம், நடுக்கடல் மாட்டிட்டு. அழகாய் சொல்கிறது பாருங்க, படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைப்பட்டு, அப்படின்னா அலைகளால் அலைப்பட்டு கொண்டு சிதறடிக்கப்பட்டு எதிர்காற்றிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற படகுக்கு நேரா இயேசு நடந்து 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 4ஆம் ஜாமத்திலே இயேசு போய் நிற்கிறார். நடுக்கடல் சிக்கி இருக்கிற உங்களுக்கு, யாரும் இல்லை என்று சொல்கிற உங்களுக்கு, இந்த நாள் இயேசு நடந்து வந்து நீ இருக்கிற நெருக்கப்பட்டிருக்கிற போராட்டத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு இயேசு வருவார். உன் பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு இயேசு வருகிற நாள் இந்த நாள். நடுக்கடலில் சிக்கிக்கொண்டேன், நடுக்கடலில் தவிக்கிறேன், நடுக்கடலில் மாட்டிக்கொண்டேன், என் வாழ்க்கை இப்படி நடுக்கடலா அப்படின்னு கேட்கிறீங்களே, உங்களை கைப்பிடித்து எந்த கரைக்கு போனோமோ, இந்த கரையோ இந்த கரையோ அந்த கரையோ அந்த கரையோ, எந்த கரை போக வேண்டும் என்று உங்களுக்கு தெரியல, அக்கறையுள்ள தேவன் உங்களை அக்கறைக்கு அக்கறையோடு நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். இந்த நாள் அந்த நாள். டேக் மை பிரதர். இந்த நாள் முடிகிறதுக்குள் ஒரு அற்புதம் நடக்கும். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். கண்காண அற்புதம் நடக்கும். சாட்சி சொல்வீர்கள். Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.